சங்கீதா விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பத்தி தான் பார்க்க போறோம். யூஸ்வலா இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப நம்ம மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் அனலைஸ் பண்ணி நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நாங்க ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். ஏன்னா நாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து கேரண்டடா இருக்கும். நம்மளுக்கு கேரண்டட் மெச்சூரிட்டியும் இங்க இருக்கு. ஸோ அதனால நாங்க ரெக்கமெண்ட் பண்றது ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ். நாங்க எடுத்திருக்க ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கிளிக் டு அச்சீவ்ன்ற ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஜென்ரேட் பண்ற டேட் பாத்தீங்கன்னா February 15, 2025ங்க. இங்க எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு பர்சனோட வயசு வந்து 25ன்னு எடுத்திருக்கேங்க நாங்க. ஸோ இந்த பாலிசி டேர்ம் பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் அண்ட் 12 இயர்ஸ் வந்து ஒரு ப்ரீமியம் கட்டுவாருங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து 2 lakhs ப்ரீமியம் அவர் வந்து பே பண்ணுவாருங்க. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் 4.5% இருக்கும். செகண்ட் இயர்ல இருந்து 2.25% உங்களுக்கு ஜிஎஸ்டியா இருக்குங்க. நாங்க ஏன் வந்து பாலிசி டேர்ம் 40 இயர்ஸ்ன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து 40th இயர்ல அதாவது 40 இயர்ஸ் ஏன் சூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த பர்சன் வந்து அவரோட 65வது வயசுல வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அழகா வந்து பிளான் பண்ணலாம். அவருக்கு வந்து ஒரு லம்சமா ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அதை வச்சு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து பிளான் பண்ணலான்றதுக்காக தான் நாங்க வந்து அவர் பாலிசி டேர்ம் வந்து 40 இயர்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருப்போங்க. கிளிக் டு அச்சீவ்லேயே வந்து நாம சூஸ் பண்ணியிருக்க பிளான் ஆப்ஷன் அடல்ட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் அச்சீவருங்க. அதுல இருக்கிற பெனிஃபிட் பாத்தீங்கன்னா லம்சம் பெனிஃபிட் தான் நாங்க இங்க எடுத்திருக்கோம் எக்ஸாம்பிளுக்குங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் அவங்க வந்து 2,09,000 பே பண்ணுவாங்க. வித்தின் 2 lakhsன்றது ப்ரீமியம் அண்ட் இந்த 9,000ன்றது ஜிஎஸ்டி. ஸோ சேர்த்து ரெண்டுத்தையும் சேர்த்து 2,09,000. அதே மாதிரி செகண்ட் இயர்ல இருந்து 12th இயர் வரைக்கும் அவங்க பே பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 2,04,500 பே பண்ணுவாங்க. ஏன்னா 2 lakhsன்றது ப்ரீமியம், 4,500ன்றது ஜிஎஸ்டிங்க. இப்ப வாங்க இல்லஸ்ட்ரேஷனோ பார்க்கலாம். ஸோ எவ்ரி இயரும் அவர் வந்து 2 lakhs வந்து பே பண்ணுவாருங்க. ஸோ அன்டில் 12 இயர்ஸ் வரைக்கும் அவர் வந்து 2 lakhs பே பண்ணிக்கிட்டே வருவாரு. அது எண்ட் ஆஃப் தி 40th பாலிசி டேர்ம் அப்ப உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 1,98 lakhsன்றது கிடைக்குங்க. ஸோ இதை வச்சு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து அழகாக வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ஒரு பர்சனுக்கு எய்தர் வந்து மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும் இல்லைன்னா டெத் பெனிஃபிட் கிடைக்குங்க. அதாவது வந்து இந்த பர்சன் வந்து தனியா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒன்றும் போட தேவையில்லை. இந்த லைஃப் இன்சூரன்ஸ்லயே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் ஆயிடும். ஸோ சப்போஸ் வந்து அவருக்கு வந்து இந்த பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளாரே அவருக்கு ஏதாவது நெகட்டிவ் ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இயர் நெகட்டிவ் ஹேப்பன் ஆச்சோ அந்த இயர்ல வந்து டெத் பெனிஃபிட் எவ்வளவு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்களோ அவ்வளோ கிடைக்குங்க உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது, அதனால நீங்க வந்து இந்த பாலிசியை வந்து சரண்டர் பண்றீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இருக்குங்க. ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ, சரண்டர் வேல்யூன்ட்டு இருக்கு. இந்த ரெண்டுத்துல எது வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கோ அது வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த லம்சம் பத்தியானது. அடுத்த பிளான்னா ஏர்லி இன்கம் தாங்க. ஸோ இதே கிளிக் டு அச்சீவ்லே ட்ரீம் அச்சீவர்லேயே நம்ம பார்க்க போற ஆப்ஷன் வந்து ஏர்லி இன்கம் தான். இதுக்கும் அதே எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம். ஒரு பர்சனோட வயசு 25 எடுத்திருக்கோம். பாலிசி டேர்ம் வந்து 40 இயர்ஸும் அண்ட் ப்ரீமியம் வந்து 12 வருஷம் கட்டுற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 2 lakhs ப்ரீமியம் கட்டுற மாதிரி எடுத்திருக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4.5%, செகண்ட் இயர்ல இருந்து 2.25% வந்து ஜிஎஸ்டி கட்டுற மாதிரி இருக்குங்க. இதுல வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வந்து 200%ன்னு சொல்லி எடுத்திருக்கோங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 lakhs நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டி அப்ப உங்களுக்கு வந்து 48 lakhs வந்து கிடைக்கும். அதனால தான் இங்க 200% நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம என்னன்னா ஏர்லி இன்கம்ல இமிடியேட் பே அவுட் இதுல இருக்குங்க. ஸோ இமிடியேட் பே அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்து 2 lakhs கட்டின உடனே வித்தின் அ வீக்கே வந்து உங்களுக்கு வந்து 1 lakh வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இந்த கம்பெனி. செகண்ட் இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் ப்ரீமியம் கட்டின உடனே உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா 63,000 கிடைக்குங்க. நீங்க 12 இயர்ஸ் ப்ரீமியம் கட்டுவீங்க. இந்த 12 இயர்ஸ் அந்த 63,000 அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே வரும். அன்டில் வந்து பாலிசி டேர்ம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 63,000ன்றது கண்டினியூ ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளவு டோட்டலா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 63,021 இன்டூ 39 போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 lakhs 57,000 வரும். பிளஸ் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு வந்து 1 lakh வந்து வித்தின் அ வீக் கிடைக்கும். ஸோ அதுவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 25 lakhs பிளஸ் அந்த எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டி அப்பன்றது இப்போ உங்களுக்கு 48 lakhsன்னு கிடைக்குங்க. ஸோ அதையும் வந்து 48 lakhs நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டோட்டலா இந்த பாலிசி மூலியமா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 73 lakhsன்றது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 24 lakhs தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா எண்ட் ஆஃப் தி 40th பாலிசி டேர்ம் முடியிறப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 73 lakhsன்றது கிடைக்குங்க.
அண்ட் வந்து இதுல பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து நடுவுல பணம் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க வந்து இந்த பாலிசி வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். சரண்டர் பண்றப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ இல்லன்னா சரண்டர் வேல்யூல எது அதிகமா இருக்கோ, எந்த இயர் வந்து நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க, அந்த இயர்ல எவ்வளோ இருக்குன்றத பாத்துக்கிட்டு, அத வந்து கம்பெனி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சப்போஸ் இன் கேஸ் வந்து இப்ப இந்த இன்சூர்ட் பெர்சன் வந்து ஏதாவது நெகட்டிவ் ஹேப்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த இயர்ல வந்து உங்களுக்கு என்ன டெத் பெனிஃபிட்ல என்ன குடுத்துருக்காங்களோ, அது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ எய்தர் டெத் பெனிஃபிட் இல்லன்னா வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது இதே ஏர்லி இன்கம்ல வந்து இமிடியேட் பே அவுட் இல்லன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கும் நாங்க எடுத்திருக்க எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் தான். ஒரு பர்சனோட வயசு 25, அது 40 இயர்ஸ்ன்ற பாலிசி டேர்ம், பிரீமியம் வந்து 12 இயர்ஸ் அண்ட் எவ்ரி இயரும் 2 lakhs கட்டுற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி வந்து ரிமைன்ஸ் த சேம். ஸோ எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லைங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது 200%. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை வந்து 24 lakhs, அதுல 200%ன்றது 48 lakhs. ஸோ எண்ட் ஆஃப் தி மெச்சூரிட்டி அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 48 lakhsன்றது உங்களுக்கு கிடைக்குங்க. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்ங்க. ஸோ இதுல இமிடியேட் பே அவுட் நாங்க வந்து சூஸ் பண்ணாததால உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து இங்க 0ன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வந்து 79,000 கிடைக்கும். ஸோ அன்டில் உங்களுக்கு பாலிசி டேர்ம் முடியிற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த 79,000ன்றது எவ்ரி இயரும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து 48 lakhsன்றது கிடைக்கும். ஸோ நம்ம மொத்தமா வந்து எவ்வளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம் இப்ப. 79,365 into 39. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து 30,95,000 வந்துருச்சு. அது இல்லாம நம்மளுக்கு வந்து இங்க 48 lakhs இருக்கு. ஸோ அதையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 78 lakhsன்றது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ எய்தர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் இல்ல டெத் பெனிஃபிட்ல ஏதாவது ஒன்று தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து இந்த இன்சூர்ட் பர்சன் வந்து பாலிசிட்ட முடியிற வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்குங்க. சப்போஸ் இந்த பாலிசி இன்சூர்ட் பர்சன் வந்து பாலிசி முடியறதுக்குள்ள அவருக்கு ஏதாவது நெகட்டிவ் ஹேப்பன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த இயர் ஹேப்பன்ஸ் ஆச்சோ அந்த இயர்ல எவ்வளவு வந்து டெத் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்களோ அது நம்மளுக்கு கிடைக்கும். நடுவுல இந்த பாலிசி டேர்ம் முடியறதுக்குள்ளாரே உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த பாலிசியை வந்து கம்பெனிகிட்ட சரண்டர் பண்ணலாம். சரண்டர் பண்றது மூலியமா உங்களுக்கு இங்க எவ்வளவு சரண்டர் வேல்யூ கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு எய்தர் ஸ்பெஷல் சரண்டர் வேல்யூ இல்லைன்னா சரண்டர் வேல்யூ எதுல அதிகமா இருக்கோ அது வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதுதான் வந்து கிளிக் டு அச்சீவோட பாலிசியை பத்தி. ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இன்னும் தெரியணும் இல்ல இதை நீங்க இந்த பாலிசி எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸும் கொடுக்குறோம். இப்போ பாலிசி எடுக்கிறதுக்கும் நாங்க ஹெல்ப் பண்றோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.